வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் சென்னை கிண்டி கிங்ஸ் மருத்துவ வளாகத்தில் உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 97வது பிறந்த நாளன்று சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் புதிதாக பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்போவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி தரைதளத்துடன் கூடிய 6 தளங்கள் கொண்ட 3 கட்டிடங்கள் 4.89 ஏக்கர் நிலத்தில் சுமார் 51,429 சதுர மீட்டர் பரப்பளவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையினை தமிழக அரசு அடிக்கல் நாட்டிய 15 மாதத்திற்குள்ளாக கட்டியுள்ளது. பரந்த பரப்பில் 3 கட்டிடங்களாக கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் ஏ பிளாக்கில் 78 கோடி ரூபாயில் 16,736 சதுர மீட்டர் பரப்பளவில் நிர்வாக கட்டிடம் மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. பி பிளாக்கில் 78 கோடி ரூபாயில் 18,725 சதுர மீட்டர் பரப்பளவில் அறுவை சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து சி பிளாக்கில் 15,968 சதுர மீட்டர் பரப்பளவில் 74 கோடி ரூபாயில் கதிரியக்க நோய்க்கான பிரிவு வார்டுகளுடன் 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. சிறுநீரகவியல், இருதயவியல், கதிரியக்கவியல், நரம்பியல், நுண்ணுயிரியல், மயக்கவியல் மற்றும் சலவை, சமையல் துறை, நிர்வாகத்துறை உள்பட பல்வேறு துறைகளுக்கும் தனித்தனி விசாலமான கட்டிட அறைகள் கட்டப்பட்டுள்ளதுடன் 1000 படுக்கைகளுடன் அமைக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உரிய சேவை அளிக்க 249 ரெகுலர் மற்றும் 508 அவுட் சோர்சிங் அடிப்படையிலான பணியாளர்கள் உள்பட 757 பணியாளர்களை நிரப்பிட சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. மருத்துவமனையை எளிதில் அணுகிட வசதியாக கிண்டி பேருந்து நிலையம் மற்றும் சைதாப்பேட்டை ஆடுதொட்டி பகுதியில் விசாலமான சாலை அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை வளாகத்தின் உள்ளே நுழைந்தவுடன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் கருணாநிதியின் வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. மருத்துவமனை உள்ளே நுழைந்தவுடன் வரவேற்பறை, காத்திருப்பு கூடமும் நோயாளிகளை வரவேற்கின்றன. மின் தூக்கிகள், படிக்கட்டுகள், வாகன நிறுத்துமிடம், செல்லும் வழி, சாய்தள வசதி ஆகியவையும் நோயாளிகளுக்கு செய்யப்பட்டுள்ளது. பேஸ்மெண்ட் பகுதியில் விரிவான வாகனங்கள் நிறுத்துமிடமும், தரைதளத்தில் அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கான எக்ஸ்ரே, சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் அறைகளும், மத்திய ஆய்வகம் மற்றும் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதல் தளத்தில் புறநோயாளிகள் பிரிவும், இரத்த நாள அறுவை சிகிச்சை பிரிவு, இரத்த அறிவியல் பிரிவு, சிறுநீரகவியல் பிரிவு, இருதயவியல் பிரிவு, நரம்பியல் மற்றும் நரம்பு அறுவை சிகிச்சை பிரிவு, புற்றுநோயியல் பிரிவு ஆகியவைகளுக்கான புறநோயாளிகள் சிகிச்சை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் 2வது தளத்தில் பொது பிரிவும், 3வது தளத்தில் சிறப்பு வார்டுகளும், 4வது தளத்தில் நோயாளிகளுக்கான சிறப்பு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 5வது மற்றும் 6வது தளத்தில் 10 அறுவை அரங்குகளும், தீவிர சிகிச்சை பிரிவு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தனியார் மருத்துவமனைக்கே சவால் விடும் வகையில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையில் 145 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இதயம், நரம்பு, இரைப்பை, சிறுநீரகம், இரத்த நாளம், புற்றுநோய், இரத்த மாற்று தொடர்பான உயர் சிகிச்சைகள் வழங்கிட விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தென்சென்னை மக்களுக்கு முன்பெல்லாம் மருத்துவ ரீதியான
சிகிச்சை தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையோ இல்லை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கோ சென்று சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்போது கிண்டியிலேயே இந்த உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருப்பது தென்சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மருத்துவ ரீதியாக சென்னை மாநகர பகுதிக்குள் வருபவர்களின் எண்ணிக்கை என்பது குறைவாகும் என்பது மருத்துவ துறையினுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் பார்த்தாய்மானவர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678.